கடக ராசிக்காரங்களே, உங்களுடைய ராசிக்கு எப்பயுமே கடவுள்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கஷ்டப்பட விட மாட்டாரு. அதுலயும் இந்த முருக பெருமான பார்த்தீங்கன்னா கஷ்டப்படவே விட மாட்டாரு. ஆனா என்னப்பா சொல்றீங்க, நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, முருக பெருமான் என்ன எங்களுக்கு கரிசனமா காட்ட போறாரு. ஆமாங்க கடக ராசிக்காரங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க அப்படி எஞ்சி நிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமே கர்த்தாவே முருக பெருமான் தாங்க. அப்ப என்னமோ முருக பெருமானுக்கு எங்க மேல கரிசனமா பெருசா நாங்க எல்லாம் அவரை வழிபாடு செஞ்சது இல்லையே, ஆனா பிடிக்கும் இதுதாங்க கடகம் சொல்லுவீங்க. அதாவது தினம் தினம் நீங்க வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது. நீங்க ஒரு நாள் வந்து பார்த்தாலும் உண்மையான பக்தியோடு பார்ப்பீங்க. கடவுள் அப்படின்னா கிட்ட வேண்டுறத கூட கடகத்துக்கு வேண்டா தெரியாது. எனக்கு இது வேணும் அது வேணும் என அந்த பிரச்சனை தீரணும் இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டவும் தெரியாது. சூதுவாது தெரியாதவங்க நீங்க. உண்மை பளிச்சுன்னு பேசக்கூடியவங்க இந்த கடக ராசிக்காரங்க. எப்பயுமே அதாவது தியாகம் பண்றது கடகம் ராசிகளுக்கு ரொம்ப பிடிக்கமான ஒரு விஷயம். உத்தமர்கள் சொல்ல போனா நம்மளை மத்தி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்துல இந்த கடகத்திற்கு அவங்க மறக்க முடியாத அளவுக்கு துரோகத்தை பண்ணிடுவாங்கன்னு. ஆனா அப்படி துரோகம் பண்ற அந்த துரோகிகளுக்கு கூட உதவி கேட்டா இந்த சூரிய வம்ச படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. அது போல சரத்குமார் கிட்ட அவங்க முன்னாள் காதலி வந்து அவங்கள ஹஸ்பண்ட் உதவி கேட்டு வந்து நிற்பாங்க. அது மாதிரி தயங்காம ஹஸ்பண்டுக்கு விரும்பணும் கட்டாயம் வேலை கொடுப்பாரு. அது மாதிரி தாங்க கடக ராசிக்காரங்க. எப்பயுமே நம்முடைய கடகம் எதுக்குமே துணிச்சவங்க தாங்க, உண்மையான உழைப்பவங்க. தன் கட்டாயம் நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த சரத்குமார் மாதிரி பலம் வர போறீங்க. பெண்கள் இருக்கிறீங்களா, கண்டிப்பா தேவயானி மாதிரி வாழ போறீங்க. தன்னுடைய லட்சியத்தை அடைந்து மற்றவங்களை எல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு அடைய வைக்க போறீங்க நீங்க. இந்த கடக ராசிக்காரங்க கொஞ்சம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இது நமக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்காங்க, ஆனா நம்மள பேச முடியால எல்லாருமே நல்லாத நினைக்கின்றாங்க இந்த கடகம். அதனால் எவ்வளவு கஷ்டம் இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம். கடக ராசிக்காரங்களுக்கு ஒண்ணுன்னா இல்ல அப்படின்னு பிடிக்காதவங்க 1000 பேர் இருக்கட்டும், ஆனாலும் அந்த 1000 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த கடக ராசிக்காரங்க. புரியுதுங்களா? நான் முன்னாடி சொன்னேன், இவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே சீரழிப்புங்க, கஷ்டப்படுத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க, அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு கூட நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த கடக ராசிக்காரங்களே தவிர வேறு எந்த ராசியும் அடையாளப்படுத்த முடியாது இப்படிப்பட்ட குணம் கொண்ட கடக ராசிக்காரங்க. தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மே 31 முடிவுக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது. கடகத்திற்கு இப்ப 100% ரகசியமான பதிவு இது. உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்களுக்கு தெரியாம வச்சுக்கோங்க. அதே மாதிரி முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியாக கூடிய நேரத்துல ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும். அது புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே மாறப்போகுது. குறிப்பா இந்த மே மாதத்துல அப்படிங்கிற இந்த அஷ்டமி சனியிலுடைய கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் உங்களுக்கு. இந்த நேரத்துல நீங்க நம்ம கவனமா இருக்கணும். ஆனாலும் கூட பரவாயில்லப்பா, நீ ரொம்ப கஷ்டப்பட்டு அதனால இப்ப சனீஸ்வரர் பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கினாலும் நாங்க உங்களுக்கு, அதாவது அவர் ஒருத்தரை நிறுத்தி மற்ற 8
8 பேரும் உங்களுக்கு சாதகமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 9வது நவகிரகணம் 8 பேர் உங்களுக்கு சாதகமா வந்து நின்று இந்த சனி பகவானுடைய கடைசி ஆட்டத்தை உங்களுக்கு மதிப்பு வராத மாதிரி தடுத்து நின்றிருக்காரு. அது என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும், நீங்க செய்யக்கூடிய வழிபாடு என்ன, நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அது முன்னாடி கடகராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு செஞ்சுட்டு இந்த வீடியோ பதில பாருங்க. நம்ம முன்னாடி சொன்னதுதான். நீங்க அதை ஓம் சரவண பவபாலா ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி, இல்ல ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி முடிஞ்ச அளவுக்கு சரி. ஆனா முருகப்பெருமான வணங்கி இந்த வீடியோவை பதிவை பாருங்க. உங்களுக்கு 2 போன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரூம்ல போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா? அந்த ரூம் நீங்க ஓபன் பண்ணா வெளிச்சம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த வீடியோ பதில் கட்டாயம் கடக ராசிக்கு இருக்க போகுது. ஓஹோன்னு வாங்க. இந்த கடக ராசிக்காரங்க எப்பொழுதும் திருக்காணிக்க பஞ்சகத்தின் படி கால புருஷ தத்துவத்தின் 4வது ராசியாக வலம் வந்திருக்கீங்க. சந்திர பகவான் அதிபதியா கொண்டவங்க ரொம்ப அழகானவங்களாகிருப்பீங்க. இவங்க உடல் தோற்றம் அப்படிங்கிறது இல்லைங்க, மனசுல ரொம்ப அழகானது, குளிர்ச்சியானவங்க. இவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அதுல பல ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கி இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பல ஆயிரம் கஷ்டம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா பல ஆயிரம் தப்புக்களை பார்த்துதான் இவங்க இப்ப இந்த மாதிரி கொந்தளிப்பாங்களே. அவ்வளவு சீக்கிரம் கடக ராசிக்காரங்களுக்கு கோபப்பட மாட்டாங்க. அந்த கோபம் இல்லை, அர்த்தம் கட்டாயம் இருக்கும். அதை புரிஞ்சுக்காதவங்க போய்கிட்டே இருக்காங்க. ஆனா கடகம் அப்படிங்க நினைப்பீங்க. இந்த கடக ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம், பூச நட்சத்திரம் 1000 நட்சத்திரங்கள் உங்களுக்கு இந்த பொது பலன்கள் பொருத்தமாக இருக்கு. இப்ப நான் எப்படிங்க உங்களுக்கு பலன் சொல்லுவேன்? கடகராசியில எத்தனையோ கோடி பேர் இருப்பீங்க. ஆனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு ஊர்ல வாழ்ந்திருப்பீங்க. உங்களுக்கு எப்படிதான் நான் பலன் சொல்ல முடியும் பொது பலன் சொல்ல முடியும்? நாம சொல்லக்கூடிய விஷயம் இத்தனை கடகராசிக்கு இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் பொருத்தமாக. ஓஹோ, கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிரக நிலை பொறுத்து நான் பலன் சொல்ல முடியும். உங்களுக்கு ஜாதகத்துல கிரகம் நிலை அப்படிங்கிறது 9வது நவகிரகணம் எங்கே உட்கார்ந்து இருக்கோ முதல் விஷயம் தைரியமா வீரியமான ஸ்தானத்துல பாம்பு கிரகணமும் சொல்லக்கூடிய இந்த கேது ராகுவும் இருக்காங்க. அதனால எப்போதுமே இந்த கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க உட்கார்ந்து முதல் விஷயம் தைரியமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓரளவுக்கு மட்டுமே. அதாவது ராகு கேது பகவான் ஒரு 10 அடி ஒரு 5 அடி பயக்கூடியவங்க தான் இந்த கேது பகவான். இருவரும் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப நாங்க ஒருத்தங்க எங்க கிட்ட ஜாதகத்தை எடுத்துட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பன் ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. எதை பண்ணணும் தடையவும் தமக்காக எப்ப பெருசா முன்னேற்றம் இல்லையே. சொல்ல போனா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச போனது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல பார்க்கிறது குரு பகவான் தாங்க. எப்பயுமே என்னன்னா குரு பகவான் என்ன பண்றாரு, நல்லது செய்யக்கூடியவங்களா எங்க ஒளிஞ்சிருக்காரு, அவருடைய பார்வை எங்கே மறைந்து போகுது. அடுத்து சனீஸ்வரர் பார்க்கணுங்க. அப்பதாங்க அவங்களுக்கான ரொம்ப வலிமையான இவரால ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்னு, இல்லை இவருக்கு பார்வையால எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாதிப்பு படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை அடுத்து தம்பி ராகு பகவான் கேது பகவான் எங்கெங்க உட்கார்ந்து இருக்காரு கட்டாயம் பார்ப்போங்க. ஏன்னா இவங்களுக்கு கெட்டது பண்றதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, உங்களுக்கான தப்பு சொல்ல முடியாது. ஆனா இவங்க நல்லது பண்ண ஆரம்பிச்சது உங்களை மாதிரி ஒரு உச்சபட்ச வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது. சரிங்களாங்க. ஸோ இவங்களுடைய அமைப்புங்கிறது இப்ப கேது பகவான தைரிய வீரிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. அடுத்து அஷ்டம ஸ்தானத்துல பொறுத்த வரைக்கும் நவகிரகணங்களுடைய முதல்வன் சூரிய பகவானுங்க.
தொழில்காரரான சனீஸ்வர பகவானுடைய கூட்டணியில உட்கார்ந்து இருக்காருங்க. இவங்களுக்கு 2 பேரும் அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்காரு. அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி அதிபதியும் புதன் பாக்குவன் வாழ்க்கை தரக்கூடிய சுக்கிர பகவானும் பாம்பு கிரகணமாக ராகு கேது பகவானும் பயங்கரமானவங்க. இவங்க 3 பேருமே கூட்டணி அடுத்து லாபஸ்தானத்துல இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சுப கிரகணம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவங்க நல்லது மட்டுமே செய்ய தெரியாங்க. அடுத்து அயன சாய யோகம் ஸ்தானம் பொறுத்த வரைக்கும் பூமிகாரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுங்க. அடுத்து பக்கிரகதியின் வர சேவை இதை பொறுத்து கடகத்திற்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமா இருக்குங்க. முதல்ல இந்த 8 பிரச்சனைக்கும் முடிய போகுது. இல்லைன்னா அந்த 8 பிரச்சனை என்னப்பா எனக்கு சரின்னு படலையே. முதல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பண்ணாலும் தடையாவது தாமதிக்காம கரெக்டா நமக்கு சாதகமா முடியணும் மாதிரி இருக்கும். கடைசியில நேரத்துல அது ஆகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக நடக்க போகுது. கடகராசி இனி தேக்க மாட்டீங்க, ஜெயிக்க மட்டுமே பிறந்தவங்க. எந்த அளவுக்கு வெற்றி தொடக்க போகுதுன்னு தொட்டதெல்லாம் வெற்றிகரமா உங்களுக்கு மாற போகுதுங்க. முதல் விஷயம். 2வது விஷயம் எல்லாம் ஆரோக்கியம். அப்பா படாத பாடுபட்டாச்சு இருக்கும். ஆனா ஒரு சொல்ல போனா உடல்ல உபாதைகள் வரும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். ஆனா அந்த உடல் அப்படிங்கிற ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா இப்ப மேம்பாடுகள் ஆகுது. ஆனா அடுத்து 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி மனம் சரியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அசால்ட்டா சமாளிப்பீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு விதமான ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்க மனசு தாங்க. நீங்க எப்போதுமே உங்க மனசை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க மனசு சுத்தமா இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கான எல்லா தெளிவும் உங்களுக்கு நன்மையா அடங்கும். இந்த கடக ராசிக்காரங்களுக்கு எப்ப வேணா உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். ஆனா நீங்க அதையெல்லாம் கவனிச்சு சரியா இருக்கணுங்க. கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பதட்டப்படக்கூடியவங்க தாங்க நீங்க. ஆனா கடக ராசிக்காரங்க எதுக்குமே பயப்படக்கூடியவங்களா இருக்க மாட்டீங்க. எல்லா விஷயத்துக்கும் துணிஞ்சதா இருப்பீங்க. ஆனா நீங்க படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில சீரும் சிறப்புமா வாழ போறீங்க. அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க. இப்ப இன்னி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடக்க போகுதுங்க. நீங்க ஏகப்பட்ட கஷ்ட இருந்து இப்ப மறு வாழ்க்கை வாழ்றது மாதிரி நீங்க ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறீங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம உங்களுக்கான அனைத்தும் உங்ககிட்ட சேர போகுதுங்க. உங்களை இத்தனை நாள் இப்படி இருந்தவர் அப்படி இருந்தவர்னு சொன்னக்கூடியவங்கெல்லாம் இப்ப உங்க வாழ்க்கைய பார்த்துட்டு இவங்க என்னப்பா இப்படி ஆயிட்டாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு உயர்ந்து வந்துட்டாங்களே அப்படின்னு ஊர்க்காரங்க உறவினர்கள் எல்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை எப்படிங்கிறது மேல் நோக்கி செல்ல போகுதுங்க. கடக ராசிக்காரங்க நீங்க படாத கஷ்டமெல்லாம் பட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப கூட அந்த கஷ்டத்துல இருந்திருப்பீங்க தான். ஆனா இருந்தாலுமே இப்ப கஷ்டத்துல இருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் சீரும் சிறப்புமா வரப்போகுதுன்னு சொல்லலாங்க. அதே உங்க கிட்ட இப்ப நீங்க சந்தோஷமாதான் இருக்கிறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலத்துல இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க போறீங்கன்னு அர்த்தங்க. நீங்க எப்போதுமே சந்தோஷத்துக்கு உங்களுக்கு குறைச்சல் இருக்காது. ஆனால் அப்பப்ப உங்களுக்கான மருத்துவ செலவு அப்படிங்கிறது அடிக்கடி அது போகுங்க. அதனால உடல்ல இருக்கக்கூடிய உபாதைகள்னால உங்களுக்கு பிரச்சனை வரலாங்க. அதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு வேற எந்த தொந்தரவுமே இருக்காதுங்க. உங்க வாழ்க்கை எப்பயுமே சீரும் சிறப்புமா அமோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த கடக ராசிக்காரங்களுக்கு தான்.
கடகராசிக்காரங்க முருக வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருங்க. திருவண்ணாமலை ஒரு தாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அனைத்து பிரச்சனைக்கும் தீர்ந்து அந்த கிரகத்தை சுத்தி வரும்போது உங்களுக்கான பிரச்சனை எல்லாம் முறிஞ்சு உங்களுக்கான நன்மை எல்லாம் உங்களை நிச்சயமாக கட்டாயமா உங்க கிட்ட தேடி ஓடி வந்துருங்க. உங்களுக்கான நல்ல வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க சந்தோஷமா வாழ பழகுங்க.